ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்பாடா, இந்த செயினுக்கு ஒரு முடிவு வரும்னு இன்னைக்கு தான் அதுக்கான முடிவை சொல்லியிருக்காங்க. நம்ம வெற்றி வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம வெற்றிக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இங்கே விருந்துக்கு வரல, துளசியோட ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நகையை தங்கமா கவரிங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அந்த நகை போலி நகையா இருக்குமோ, ஒருவேளை அண்ணி ஏதாவது பண்ணி மாத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பல வகையில வெற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றி அதே மாதிரி செயினை போட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. டே, எனக்கு இப்பமே இந்த மாதிரி ஒரிஜினல் தங்கத்துல ஒரு செயின் வேணும், அதை வாங்கிட்டு என் மாமா வீட்டு வாசல் வழியா வந்துடாத, பின் வாசல் வழியா வா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துடுறாங்க. இந்த சைடு சிவராமன் நகைக்கானு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே கேக்குறாங்க. ஆனா யாருமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நம்ம வெற்றி இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு துளசி குடும்பத்தை அசிங்கப்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல வேலை பார்த்திருக்காரு. நம்ம சிவராமனும் அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு தாம்பளத்தட்டுல வைக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, என்ன சம்மந்தி, இத பித்தாலையா இல்ல ஒரிஜினல் தங்கமான்ட்டு செக் பண்ணி பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆச்சாரியம் வர சொல்லிடுறாங்க. அவங்களும் உரசி பார்த்துட்டு இது சுத்த தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அபிராமிக்கு செம்ம பல்ப் ஆகுது. எப்படி இது தங்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் தீபா வந்து செம்மையா அபிராமியை வெளுத்து வாங்குறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா, இப்படிதான் இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துவியா? உன்கிட்ட நகை இருக்குன்ட்டு நீ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன நகை தானே வேணும்? நான் என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து உன்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நகையெல்லாம் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அபிராமிக்கு செம்ம அசிங்கமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெற்றி வந்து அபிராமி கிட்ட சொல்றாங்க, ஏம்மா, உங்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில அது உங்களுக்கே வந்து சேரும்னு. ஆனா நீங்க புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணீங்க. கடைசியில இந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கேள்வி கேட்கிறாரு. ஒரு வழியா இந்த செயின் பிரச்சனை முடிஞ்சு வெற்றியோட ஃபேமிலியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலியா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி சொல்றாங்க, அஞ்சலி நீ தான் மாசமா இருக்கல, ஒரு 2 நாள் இங்க இரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லம்மா என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது, அவர் தனியா இருப்பாரு, அவர் தான் நீ நல்லா பாத்துக்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட துளசி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. என்னோட தங்கச்சி அம்மாவாக போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருந்தாலும் ஒரு பக்கம் மகேஷை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க துளசி. ஏன்னா மகேஷ் பண்ண விஷயம் எல்லாம் நம்ம துளசிக்கு நல்லாவே தெரியும். அதனால துளசி அஞ்சலி கிட்ட, அஞ்சலி நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, மகேஷ் உன்னை ஏதாவது பண்ணுனா நீ என்கிட்ட மறைக்காம சொல்லணும். ஏன்னா நீ ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, அதை யார்கிட்டயுமே சொல்லாம என்கிட்ட தான் சொல்லியிருக்க. இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடாத. ஏன்னா இது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, நீ மாசமா இருக்க. இந்த நேரத்துல கண்டிப்பா மகேஷ் வந்து உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி வந்து, இல்லக்கா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட அஞ்சலி சொல்லிடுறாங்க. இந்த சைடு மகேஷ் வந்து அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. அப்போ லக்ஷ்மி மகேஷ் கிட்ட சொல்றாங்க, தம்பி தப்பா எடுத்துக்கலனா அஞ்சலிய ஒரு 2 நாள் எங்க வீட்டுல விட்டுட்டு போக முடியுமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மகேஷோட முகம் வந்து வேற மாதிரி ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, அம்மா நான் இன்னொரு நாளைக்கு வரேம்மா, இப்போதைக்கு நான் இவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அஞ்சலியையும் கூட்டிட்டு மகேஷ் வந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. அஞ்சலி பிரெக்னெண்டா இருக்கிறனால அடிக்கடி வாமிட், அதுக்கப்புறம் தலை சுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம அஞ்சலியும் அதை வெளியில காமிச்சிக்காம வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மகேஷ் ஆபீஸ்க்கு போறப்ப நம்ம அஞ்சலி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அலறி துடிச்சு, அஞ்சலி உனக்கு என்னாச்சுன்றாங்க. அஞ்சலி வந்து கண் முழிக்கவே இல்லை. அப்போ வீட்டுக்கே டாக்டரை வர வைக்கிறாங்க. அப்போ அஞ்சலியை செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி மயக்கம் வாந்தி வரதெல்லாம் சகஜம் தான், இவங்கள ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து டாக்டருக்கு காஃபி போடுறதுக்காக போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த டாக்டர் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, ஏமா இவ்வளவு பெரிய வீட்டுல வேற யாருமே இல்லையா, நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, ஆமா டாக்டர், நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி நேரத்துல தனியா இருக்க கூடாதுமா, உன் கூட யாரையாவது வச்சுக்கோ, இந்த மாதிரி நேரத்துல யாராவது பக்கத்துல இருந்து கூடவே பாத்துக்கிட்டாதான் உன்னோட பேபியோ ஹெல்தியா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மகேஷ்க்கு வந்து செம்மையா கோவம் வருது. வந்தோமா அவங்கவுங்க வேலையை பார்த்தோமான்னு இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நின்று பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி சொல்றாங்க,
எனக்கு யாருமே தேவையில்லை டாக்டர். எனக்கு என்னோட ஹஸ்பண்டே போதும். அவரே என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அவரும் ஆஃபீஸ் போகணும்லம்மா, பொழுதன்னைக்கு உன்னையவேவா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கும் வேலை வெட்டி இருக்காதா? அப்படி சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அஞ்சலி யோசிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொல்றாங்க, இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்க நானே பயப்படுவேன். நீ எப்படிம்மா இருக்க? அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால யாருமே இல்ல. சுத்தி முத்தி எந்த ஒரு முகமுமே தெரியல. அப்படி இருக்கும்போது நீ மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி தனியா இருக்கக்கூடாது. உங்க அம்மாவையாவது கூட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதான் என் அஞ்சலிய பார்த்துக்க நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கோவத்தோடயே அந்த காஃபிய எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த காஃபிய குடிச்சோனே அந்த டாக்டரும் அட்வைஸ் பண்ணி கிளம்பிடுறாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட மகேஷ் பேசுறாங்க. இப்போ ஓகேவா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலியும் பரவாயில்லங்க, ஆனா என்ன தலை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, நானே இனிமேட்டு உன்னைய கவனிச்சுக்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போகாம ஆளுங்களை வச்சு வேலையை பார்த்து நான் உன்னைய பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லைங்க, மீட்டிங்லாம் வரும், நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, நீ என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அந்த டாக்டர் தான் சொல்லிட்டு போனார்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சமாதானமா பேசுறாங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க மகேஷ் கிட்ட, மகேஷ் உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு மகேஷ் கிட்ட கேட்க, அதுக்கு மகேஷும் நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், என்னன்ட்டு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி தயங்கி தயங்கி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா அம்மாவா, அதான் நான் இருக்கேன்ல அஞ்சலி, நான் அதான் உன்னைய பாத்துக்கிறேன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு அவங்கள வேற நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி வந்து, இல்லங்க, இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேக்குறாங்க. மகேஷ்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, உங்க அம்மா வர சொல்லு அப்படின்ட்டு வேண்டா விருப்பா சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலியோ பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அம்மா கூட வந்து நம்மள பாத்துக்கிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு கால் பண்றாங்க. அம்மா, நீங்க வந்து என் கூட இருந்து பாத்துக்கிறீங்களா? டாக்டர் சொல்றாங்க இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா நீங்க இருக்க வேண்டாம், கூட யாரையாவது வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நீ வந்தானா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே லக்ஷ்மி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அஞ்சலி, ஆனா மாப்பிள்ளை எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு, நான் வந்து தங்குனா அவருக்கு எதுவும் தொந்தரவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் அவர்கிட்ட எல்லாமே கேட்டுட்டேன், அவரே சொல்லிட்டாரு அம்மாவை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே லக்ஷ்மி சிவராமன் கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி மாசமா இருக்கால, அதனால அவளுக்கு துணைக்கு என்னைய கூப்பிடறா, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, இதுக்கு எதுக்கு என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? ஓ பொண்ணை பாக்குறதுக்கு நீ போற, நீ தாராளமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மியும் போலான்னு முடிவெடுக்கும் போது பாட்டி சொல்றாங்க, நீ எதுக்காக லக்ஷ்மி போற? நான் அஞ்சலி கூட போயிட்டு அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பி அஞ்சலி வீட்டுக்கு வராங்க. மகேஷ் வந்து வேண்டா விருப்பாதான் பாட்டியையும் கூட்டிட்டு வராங்க. வேற வழி இல்ல, அஞ்சலியை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல, அதனால சரி பாட்டியை கூட்டிட்டு போவன்ட்டு முடிவு பண்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே மகேஷை தேடி ஆசிரமத்துல வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு வராங்க. அவங்க மகேஷை பார்த்ததுமே, மகேஷ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கட்டு பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து அஞ்சலி, நீங்க மகேஷோட ஆசிரமத்துல வளர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாமா, சின்ன வயசுல இருந்து நானு மகேஷ் அர்ஜுன் நாங்க எல்லாமே ஒன்னாதான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அஞ்சலி வந்து ஆசிரமத்துல எடுத்துக்கிட்டாங்கல்ல அந்த போட்டோவை அவர்கிட்ட காட்டுறாங்க. அந்த போட்டோல அஞ்சலி மகேஷை மாறி மாறி காட்டுறனால அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் அவருக்கு தெளிவா புரியுது. அஞ்சலி கிட்ட மகேஷ் வந்து தப்பு தப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகேஷை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, மகேஷ், நான் வந்து உன்னோட ரகசியம் எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் வந்து அவரை பலார்னு ஒரு அறை விட்டு, ஏதாவது வாயை திறந்து அவளைத்தான் உன்னை கொண்டு சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, இல்லடா, நான் தங்கச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன், நீ எவ்வளவு நாளைக்கு தான் எல்லார்கிட்டயும் உண்மையை மறைச்சு வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. இதை வந்து அஞ்சலியோட பாட்டி பாத்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறப்ப அந்த இடத்துல அவரை அடிச்சு துரத்துறத நம்ம பாட்டி பார்த்துட்டாங்க. என்ன இவன் மிருகத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே ஒரு தடவை கத்திய வச்சு அவன் கையை அறுத்துக்கிட்டதை நம்ம பார்த்தோம். இப்ப என்னன்னா அவனோட ஃப்ரெண்டையே அடிச்சு துரத்துறான். ஏதோ ரகசியத்தை நான் சொல்ல போறேன் வேற போறான், ஒண்ணுமே புரியலையே, கடவுளே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் கிட்ட கேட்பாங்க, எதுக்காக அவன் அப்படி அடிச்சு துரத்துற மகேஷ் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பாட்டிக்கு மகேஷோட சுயரூபம் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் அதை வந்து வெளிக்காட்டாம இருந்தா அது பாட்டிக்கு நல்லது. அப்படி இல்லையா, பாட்டிக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பாட்டியோட ஜோலியையும் முடிச்சு விடுவான். அந்த மாதிரி அவன் சைக்கோத்தனமா நடந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம
ஆசிரமத்துல வளர்ந்த ஃப்ரெண்டு வந்து மகேஷ் கிட்ட, நீ எவ்வளவு நாளைக்குடா முருகனுக்கு துரோகம் பண்ண போற, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பண்ண துரோகம்லாம் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்னங்கிறத நம்ம அஞ்சலி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் அஞ்சலி கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சொதப்பிடுறாங்க. இனிமேட்டாவது மகேஷோட சுயரூபம் தெரிஞ்சு அஞ்சலி என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.